கன்னத்தில் கருப்பு பொட்டு வைத்திருக்கிறாய்? இதற்கு பேர் திருஷ்டி பொட்டு. திருஷ்டினா? திருஷ்டி என்றால் யார் கண்ணும் படக்கூடாது. கண் படக்கூடாது என்றால் உனக்கு எப்பொழுது பார் சந்தேகத்திற்கு மேல் சந்தேகம் வந்து கொண்டே இருக்கும். சந்தேகம் தீர்ந்தால்தானே தெளிவு பிறக்கும், அறிவு வளரும். 10 வயது கூட ஆகவில்லை, என்னவெல்லாம் பேசுகிறாய்? கண் படக்கூடாது என்றால் இந்த குழந்தையை பார்ப்பவர்கள், குழந்தை இவ்வளவு அழகாக இருக்கிறானே என்று வயிறு எரிந்தால் அது குழந்தையை பாதிக்கும். நம் தாசரதி அழகாக இருந்தால் மற்றவர்கள் வயிறு ஏன் எரிய வேண்டும்? அப்படியே எரிந்தாலும் அது ஏன் குழந்தையை பாதிக்க வேண்டும்? அம்மாடி, உனக்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாது. நீ ராமானுஜன் அண்ணாவிடமே கேட்டுக்கொள். ராமானுஜன் அண்ணா இது போன்றெல்லாம் சொல்லி நான் கேட்டதே இல்லை. எப்படி பக்தி செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு பரோபகாரம் செய்ய வேண்டும், பாகுபாடின்றி பழக வேண்டும், ஆழ்வார்கள் சொன்னது போல் எப்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும், இதையெல்லாம் தான் சொல்வார். என்ன அக்காளும் தங்கையும் சுவாரஸ்யமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? வாருங்கள் வாருங்கள், உட்கார், அமருங்கள். அம்மாவும் அப்பாவும் இருக்கிறார்களா? அப்பா வெளியே சென்றிருக்கிறார், அம்மா உள்ளேதான் இருக்கிறாள். கமலை, நீ போய் அம்மாவை அழைத்து வா. அக்கா, திருஷ்டி பொட்டு வைப்பதற்கான காரணம் நீ பிறகு சொல்ல வேண்டும். நிச்சயம் சொல்கிறேன், நீ போய் முதலில் அம்மாவை அழைத்து வா. குழந்தை மிகவும் லட்சணமாக இருக்கிறான். பிற்காலத்தில் பெரிய சிரேஷ்டனாக வரணும். நீ வாருங்கள் அம்மா, வாருங்கள் அப்பா. நமஸ்காரம். நமஸ்காரம். என்ன சொல்லாமல் கொள்ளாமல் திடீரென்று வந்து விட்டீர்கள்? ஏதோ தோன்றியது, வந்து விட்டோம். சரி, நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் குழந்தைக்கு பால் கொடுத்து விட்டு வருகிறேன். வாசுதேவ பராவேத வாசுதேவ பராமக வாசுதேவ பராயோக வாசுதேவ பராக்ரியா வாசுதேவ பரம் ஞானம் வாசுதேவ பரம் தப வாசுதேவ பரோ தர்ம வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி வாசுதேவ பராகதி. அண்ணா, நீங்கள் மிகவும் நன்றாகவே பாடுகிறீர்கள். ஆனால் இந்த ஸ்லோகத்தின் அர்த்தம் தான் எனக்கு புரியவே இல்லை. அர்த்தம் தெரிந்து கொள்ள வேண்டுமா? நீ சொல்வதும் சரிதான். ஸ்லோகத்தின் இனிமையிலோ அல்லது அதை பாராயணம் செய்பவரின் குரலிலோ ராகத்திலோ லயிப்பதை விட அச்லோகத்தின் அர்த்த புஷ்டியில் நாம் ஆழ வேண்டும். அப்பொழுதுதான் அதை கேட்டதன் முழு பலன் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமத் பாகவதத்தில் மொத்தம் 18,000 ஸ்லோகங்கள் உள்ளது. அதில் மிகவும் முக்கியமானது வாசுதேவ பராவேதா என்ற இந்த ஸ்லோகம்தான். காரணம், பகவானின் பல்வேறு அவதாரங்கள் பாகவதத்தில் வர்ணிக்கப்பட்டிருந்தாலும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் உண்மையான நிலையை இந்த ஸ்லோகம் மிகவும் ஆணித்தரமாக நமக்கு வெளிப்படுத்துகிறது. வாசுதேவன் என்றால் வசுதேவரின் மைந்தனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்று பொருள். அனைத்து ஜீவராசிகளின் ஹிருதயத்தில் வாசம் செய்பவர் என்றும் பொருள்படலாம். வாசுதேவ பராவேதா, வாசுதேவனாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனை அறிவதே வேதத்தின் இறுதி இலக்கு. வாசுதேவ பராமகாஹா, வாசுதேவனை திருப்தி செய்வதே அனைத்து யாக சடங்குகளின் முழு பலன். வாசுதேவ பராயோகா, வாசுதேவனை அடைவதே அனைத்து யோகங்களிலும் இறுதி முடிவு. வாசுதேவ பராக்ரியாஹா, அனைத்து கிரியைகளிலும் உண்மையான பலனை கொடுப்பவன்
பகவான் வாசுதேவனே. வாசுதேவ பரம் ஞானம். வாசுதேவனே அனைத்திற்கும் மூலம் என்பதை அறிவதே உயர்ந்த ஞானம். வாசுதேவ பரம் தபாஹா. வாசுதேவனின் அன்பிற்கு பாத்திரமாவதே அனைத்து தவத்திலும் உயர்ந்த தவம். வாசுதேவ பரோ தர்மா. வாசுதேவனுக்கு பக்தி செய்வதே அனைத்து ஜீவராசிகளுக்கும் மிக உயர்ந்த தர்மம். வாசுதேவ பராகதிஹி. வாசுதேவனே நம் அனைவருக்கும் பூரணமான கதி, அடைக்கலம். எனவே அவரை சரணடைந்து பக்தி செய்து உங்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சுகதேவர் இந்த பாகவத ஸ்லோகத்தின் மூலம் நமக்கு உபதேசிக்கிறார். அற்புதம் ராமானுஜா. மிக துல்லியமாக விளக்கினாய். நீ கூறிய விதம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. பூமா, நீ உள்ளே சென்று குழந்தையை உறங்க வை. சரி அண்ணா. கமலை, நீ வெளியே சென்று விளையாடு. சரி அண்ணா. என்னப்பா இது? இவை அனைத்தும் அடியேனுக்கு நீங்கள் உபதேசித்ததுதானே? இருக்கலாம். இருப்பினும் அதன் பொருளை நீ விவரித்த விதம் எனக்கே புதிதாக அதை கேட்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியது. அக்கா, தாசரதி உறங்கிக் கொண்டே இருக்கிறானே, எப்பொழுது எழுந்திருப்பான்? உறங்கினால் உறங்கட்டும் மேடி, அவனை எதற்கு எழுப்புகிறாய்? நான் விளையாட வேண்டாமா? விளையாடத்தான் கையில் கிளுகிளுப்பை இருக்கிறதே, அதை வைத்துக் கொண்டு விளையாடு. அக்கா, கிளுகிளுப்பையிலிருந்து எப்படி சத்தம் வருகிறது? அதற்குள் சிறிய சிறிய கூழாங்கற்களை போட்டு வைத்திருக்கிறார்கள். இதற்குள் எப்படி கூழாங்கற்களை போட்டிருப்பார்கள்? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தால் பிறகு நான் கிளம்புவதற்கு தாமதமாகிவிடும். எங்க கிளம்புகிறாய்? என் அகத்திற்கு. இதுதானே உன் அகம்? இல்லை கமலி, இது நான் பிறந்த அகம். திருமணத்திற்கு பிறகு புகுந்த அகம்தான் என்னுடைய அகம். அப்படி என்றால் நீ இப்போது கிளம்பி சென்று விடுவாயா? பூமா, இப்பொழுதுதான் வந்தார் போல் இருக்கிறது, அதற்குள் கிளம்புகிறேன் என்கிறாய். என்னம்மா செய்வது? என்ன இருந்தாலும் இப்போது நான் அந்த அகத்தை சேர்ந்தவள் இல்லையா? இதுவே மிகவும் தாமதமாகிவிட்டதோ என்று நான் எண்ணுகிறேன். நான் இல்லாமல் என் மாமியாரும் மாமனாரும் மிகவும் சிரமப்படுவார்கள். அவர்களை பார்த்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு என்னுடையதல்லவா? நீ சொல்வது சரிதான். இருந்தாலும் தாய்ப்பாசம் விடை கொடுக்க மனம் ஒப்புக்கொள்ளவில்லை. பாயசம் மிகவும் சுவையாக இருந்தது. எல்லாம் உங்கள் மனைவி பூமா செய்தது. அவளது கைவண்ணமே தனி. என்ன, இன்னும் சிறிது காலம் இங்கிருந்திருக்கலாம். பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளை, குறிப்பாக மகளை பிரிவதென்பது சற்றே கடினமான விஷயம்தான். ஆனால் அவள் இருக்க வேண்டிய இடம் தங்கள் அகம்தான். ஆம் மாப்பிள்ளை, ஒரு சிறு வேண்டுகோள். தயங்காமல் கூறுங்கள். உங்கள் மகன், அதுதான் தாசரதி, பூமாவின் வயிற்றில் இருந்த போதும் பின்பு இப்பூமியில் தோன்றிய பிறகும் அவனுக்கு பாகவத கதைகளை கூறி அடியேன் பழக்கப்படுத்தியுள்ளேன். அதை நீங்கள் தொடர வேண்டும் என்று வியாபிக்கிறேன். இதற்காக ஏன் வேண்டுகோள் விடுக்கிறீர்கள்? நீங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் அதை அடியேனின் தலையாய கடமையாக ஏற்று செய்வேன். காரணம், என் பெற்றோர்களும் நீங்கள் பாகவதம் கூறுவதை கேட்டிருக்கிறார்கள். ஆதலால் அடியேனின் மகன், இல்லை இல்லை, உங்கள் மருமகன் தாசரதி அனுதினமும் பாகவதம் கேட்பான் என்பதை உறுதியுடன் கூறுகிறேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் புறப்படுகிறோம் மத்திம்பேர். கோவிந்தா, நான் சொல்லியும் நீ பிடிவாதமாக மதுரமங்கலம் செல்வதில் குறியாக இருக்கிறாய். அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. நீங்களோ திருப்புட்குழிக்கு செல்கிறீர்கள். அடியேன் இங்கிருந்து செய்ய என்ன இருக்கிறது? அடியேனுக்கு எல்லாமே நீங்கள்தான். மதுரமங்கலம் திருப்புட்குழிக்கு அருகாமையில் தான் இருக்கிறது. அடிக்கடி உங்களை காண வருவேன். அப்படி இல்லை கோவிந்தா, நீ இங்கு இருந்தால் தமிழ் பாசுர பாடசாலையில் உதவியாக இருக்கும் என்றுதான் சொன்னேன். நீங்கள் கூறுவதை அடியேன் மறுக்கவில்லை. ஆனால் அடியேன் சிறிது காலம் மதுரமங்கலம் சென்று அடியேனின் தாயுடன் இருக்க வேண்டும் என மனம் விரும்புகிறது.
ஆஹா, இது என்ன ஆச்சரியம்! கோவிந்தன் என்னுடன் வர ஆசைப்படுகிறான். என்றுமே கூறாத வார்த்தைகள் இவை. ராமானுஜா, இவனை ஏன் தடுக்கிறாய்? ஏன் கட்டாயப்படுத்துகிறாய்? இத்தனை நாட்கள் இவனை பிரிந்து நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். இப்பொழுது இவனே எங்களுடன் இருக்க விரும்பும் போது நீ தடுக்காதே ராமானுஜா. இல்லை இல்லை, அப்படி ஒரு எண்ணம் அடியேனுக்கு அறவே கிடையாது. இங்கு இருந்தால் நன்றாக இருக்குமே என்று எண்ணினேன். சரி, அவன் விருப்பப்படியே நடக்கட்டும். இப்பொழுதாவது சம்மதித்தாயே. அப்பா, நான் சென்று வருகிறேன். ம். அக்கா, நாங்களும் புறப்படுகிறோம். இருடி. தஞ்சா, குங்குமம் எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொள் பூமா. பூமா, உன் உடம்பை நன்றாக கவனித்துக்கொள். நேரம் தவறாமல் சாப்பிடு. குழந்தை தாசரதிக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன். அதனை மறந்து விடாதே. தாசரதிக்கு காந்திமதி, அவள் புக்ககத்திலும் பெரியவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்கு தெரியாதா? எல்லாவற்றையும் நீயே சொல்ல வேண்டுமா? இந்த வயிறுதனை சுமந்து பெற்றது. மனம் கேட்கவில்லை. சரியக்கா, நாங்கள் புறப்படுகிறோம். கோவிந்தா, புறப்படலாமா? சரியம்மா, வருகிறேன் பெரியம்மா. நில்லுங்கள். என்ன? ஒரு முக்கியமான விஷயம் இந்த அகத்தில் நடந்திருக்கிறது. ஆனால் என்னை மட்டும் மறந்திருக்கிறார்களே. என்ன மறந்து விட்டோம்? எல்லோருக்கும் பாயசம் கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு மட்டும் கொடுக்கவே இல்லையே. அதான் அடுப்பிலிருந்து இறக்குவதற்கு முன்பே 2 குவளை எடுத்து குடித்து விட்டீர்களே, பிறகு என்ன? அது பாயசமா? நான் பானகம் என்றல்லவா நினைத்தேன். நினைப்பீர்கள் நினைப்பீர்கள். இனி பாயசம் வேண்டும் என்று கேளுங்கள், பானகம் கூட உங்களுக்கு கிடைக்காது. சரி சரி, நமக்குள்ள எதற்கு பிரச்சனை? சமாதானமாகி விடுவோம். சரி பூமா, வா புறப்படுவோம். கொடுங்கள். காஞ்சி அனந்தசரஸ் திருக்குளத்தில் மூழ்கி எழுந்து சந்நியாசம் மேற்கொண்டார் ராமானுஜர். ஒரு சந்நியாசி அணிய வேண்டிய காவி உடைகளையும் தங்கள் திருக்கைகளில் தாங்க வேண்டிய திரிதண்டத்தையும் காஞ்சி வரதனே தந்தளித்தான் என குரு பரம்பரை தெரிவிக்கிறது. அவ்வாறு துறவரம் மேற்கொள்ளும் காலத்திலே அனந்தசரஸ் புஷ்கரிணியில் நீராடி துறந்தேன் 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 என மும்முறை கூறி உறுதி ஏற்க வேண்டிய நேரத்தில் தன் மருமகன் தாசரதி என்னும் முதலியாண்டானை தவிர அனைத்தையும் துறந்தேன் என உரைத்தார் ராமானுஜர். அந்த தாசரதி அவதாரம் செய்த திருத்தலம் புருஷ மங்கலம் என்னும் நசரத்பேட்டை பச்சை வாரண பெருமாள் திருக்கோவில் அமைந்துள்ள திருத்தலம். முதலியாண்டான் அவதார ஸ்தலம் என சிறப்பு பெற்ற பேட்டை என்னும் திருத்தலம் கோவிருந்த வள்ளிக்கு அருகாமையில் அமைந்துள்ளது.
இத்திருத்தலத்தில் ஸ்ரீமுக வருடம் சித்திரை மாதம் புனர்வச நட்சத்திரத்தில் கிபி 1033 வருடம் அனந்த நாராயண தீட்சிதருக்கும் பூமி நாச்சியாருக்கும் மகனாக அவதரித்தவரே தாசரதி என்னும் முதலியாண்டான். ராமானுஜரின் உடன்பிறந்த சகோதரி பூமி நாச்சியார். எனவே முதலியாண்டான் ராமானுஜரின் உறவின் முறை மருமகனாவார். ராமானுஜர் துறவரம் மேற்கொண்ட செய்தி அறிந்து காஞ்சியை அடைந்து முதலியாண்டான் அவரிடம் பஞ்ச சம்ஸ்காரம் செய்து கொண்டு சீடரானார். பாருங்கள், மடத்திற்கு போகலாம். இது பெரிய பெருமாளின் உத்தரவு. கூரேசரும் அவர் மனைவி ஆண்டாளம்மாவும் நம் மடத்தில் சேர வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்க ஏற்பாடு செய். திரிதண்டம் வந்துவிட்டது. பவித்திரத்திற்காக காத்திருந்தேன். வந்துவிட்டீர்கள். என்ன சொல்கிறீர்கள்? இவன் என் சகோதரியின் மகன் முதலியாண்டான். என் திரிதண்டம். நீங்கள் என் பவித்திரம். நீங்கள் இருவரும் நம் வைணவ சமுதாய மாளிகையின் நிலைத்தூண்கள். உங்கள் நுண்ணிய அறிவும் நம் வைணவத்துக்கு தேவை. ஆணும் பெண்ணும் நம் சமுதாயத்தில் சரிநிகர் சமானம். எங்கள் வரவை தாங்கள் எதிர்பார்த்தீர்களா? ஒத்த உணர்வு நட்புரிமை தந்து வழித்தடம் அமைக்கும் என்று நினைப்பது எதிர்பார்ப்பா? அடுத்து நான் என் குருநாதர் யாதவ பிரகாசரை எதிர்பார்க்கிறேன். அவரும் வந்து காஞ்சி பேரருளாளன் அனுமதியுடன் நாம் அனைவரும் திருவரங்கம் போகலாம். யாதவ பிரகாசரா, அவர் தங்களுக்கு இழைத்திருக்கும் இன்னல்களை. இன்னல் ஏதுமில்லை. கொள்கை முரண்பாட்டில் முதல் பலி விவேகம். அவர் தனிப்பட்ட காழ்ப்புணர்வுடன் ஏதும் செய்யவில்லை. அவர் இப்பொழுது மனம் குழம்பி இருக்கிறார் என்று தெரிகிறது. சரி, நீ போய் இவர்கள் இருவரும் இங்கு தங்க ஏற்பாடு செய். வாருங்கள் கூரேசரே. என்ன இது? நான் உங்களுக்கு செய்திருக்கும். உங்கள் வீடு எப்பொழுதும் எனக்காக திறந்திருக்கும் என்று எனக்கு தெரியும். உங்களை அழைத்து போக உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் வீட்டில் நுழைந்திருக்கிறேன். ராமானுஜரே, என்னை மன்னித்து விடுங்கள். சிஷ்யன் குருவை மன்னிப்பதா? என்ன அபச்சாரம்! இதை பற்றி இனி வார்த்தை வரையும் வேண்டாம். போகலாம், வாருங்கள். அத்வைதத்தின் எல்லை நிலம் நீங்கள். நான் சொல்வதும் சரி என்று நீங்கள் ஏற்றால் இதைவிட எனக்கு வேறு எதற்கு பாராட்டு?
ஊரைச் சுற்றிய கலாச்சாரம் வைணவ மதத்தின் ஆச்சாரம். சமூக நீதி இதன் அடிநாதம். கோவில் நிர்வாகம் நம் கையில் வந்தால்தான் நாம் காணும் வைணவ சமுதாயம் உருவாகும். வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்கிறீர்கள்? கோயில் நிர்வாகம். வாருங்கள் திருவரங்க தமுதனாரே. கூரேசர் சொன்னது இப்பொழுதுதான் புரிகிறது. நேற்றே கூரேசரிடம் இதை கொடுத்தேன். அவர் இன்று இங்கு வந்து உங்களிடம் கொடுக்க சொன்னார். நேற்று இவர் திருத்தாயார் சாதத்திற்கு போயிருந்தேன். நான் எதை கொடுத்தாலும் அவர் திருப்தி என்று சொல்லவில்லை. என்னதான் வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு கோவில் நிர்வாகம் என்றார். பிறகுதான் தெரிந்தது உங்கள் விருப்பமும் இதுதான் என்று. கோவிலை நடுமையமாக கொள்ளப் போவது நம் புதிய சமுதாயம். இதை நிர்வகிக்க ராமானுஜரால் தான் முடியும். எனக்கு புரிந்தது. இதுவரை பேருக்குத்தான் நிர்வாகம் என்னிடத்தில். ராமானுஜரே, இனி துணிந்து செய்யலாம் சீர்திருத்தங்கள். எதிர்ப்புகள் பல வரக்கூடும். எதிர்நீச்சல் போடத் தெரிய வேண்டும். ஆள வந்தார் அருள் இருந்தால் அடைய முடியாதது எதுவும் இல்லை. அரங்கன் அமுதனார் உருவில் வந்து நமக்கு ஆணையிடுகிறான். ஏற்பது நம் பணி. இன்னொரு விண்ணப்பம். சொல்லுங்கள். இனி இவ்விடம்தான் என் இருப்பிடமும். அனுமதி வேண்டும். இதுவே என் பாக்கியம். மற்றவர்களே எனக்கு நன்றாக தெரியும். மாரநேர் நம்பியை ஆள வந்தாருக்கு ஆப்த தெரியும். இவர் ஜாதியில் எழுந்தவர் என்று ஆள வந்தார் செய்க இங்கு பலருக்கு பிடிக்கவில்லை. ஆள வந்தார் விட்ட இடத்தை நான் தொடங்க இருக்கிறேன். இனி நம் மடத்தில் பல மாரநேர் நம்பிகள் இருக்கப் போகிறார்கள். பெண்களுக்கும் விலக்கில்லை. கோயில் சீரமைப்பு என் முதல் கவனம். இனி ஒவ்வொரு நாளும் கோயில் திருவிழா நாள். எல்லா ஜாதியினரும் பங்கு கொள்ளும் பெருவிழா நாள். இனி திருவரங்கத்து எல்லா வீதிகளிலும் உற்சவர் உலா வருவார். இறைவன் திருமுன் உயர்வில்லை தாழ்வில்லை. கர்ப்ப கிரகத்தில் வேதங்களுக்கு இணையாக ஆழ்வார்களின் அருளிச் செயல்கள் ஒலிக்க வேண்டும். தமிழ் சமஸ்கிருதம் 2 வேதங்களும் அறிந்தவனே உபய வேதாந்தி. 4000 நவில்தோறும் புது புது அர்த்தங்கள் புலப்படுவது அறிவோம். ஆகவே இதுவரை பெரியவர்கள் வாய்மொழி கேட்ட விளக்கங்கள் போதுமென்று இருந்துவிடக்கூடாது. தமிழ் வேதங்களின் அர்த்த எல்லை நானிலம் அளந்தவனின் பாத எல்லையாக விரிய வேண்டும். விளக்கம் கூற அனைவருக்கும் உரிமை. இதுதான் நான் காணும் வைணவம். விளக்கம் கூற எல்லாருக்கும் உரிமை என்றால் ஒவ்வொருவரும் அவரவர் மனம் தோன்றியபடி பொருந்தி இருந்தால் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அது சரிதான். அப்பொருள் அழகுணர்ச்சிக்கு பொருந்துதல் வேண்டும். அழகும் ஆன்மீகமும் வெவ்வேறன்று. பக்தியும் ரசமும் வெவ்வேறன்று. நான் அறிய வேண்டியது இன்னும் உலகள உள்ளது. அஷ்டாட்சரத்தின் உட்பொருளை கோஷ்டி பூரணரிடம் நான் கேட்டல் வேண்டும். இதுவே என் முதற்பணி. பெரிய நம்பியின் விருப்பமும் இதுதான். ஆஹா, வைணவ ரகசியார்த்தங்களை இதயத்தில் பூட்டி வைத்திருப்பவர் கோஷ்டியூர் நம்பி. அவரை சொல்ல வைப்பது
அவ்வளவு எளிதன்று. முயற்சி திருவினையாக்கும். அரங்கன் அருள் புரிவார். சுவாமி, சுவாமி, அடியேன் ராமானுஜன் திருவரங்கத்திலிருந்து வருகிறேன். இவர் கூரேசர், அவர் முதலியாண்டார். என் குருநாதர் பெரிய நம்பி உங்களிடம் வரும்படி பணித்தார். எதற்காக? பலரிடம் நான் பாடம் கேட்டும் ரகசியார்த்தங்களை உங்களிடம் கேட்கவில்லை. அதுவே என் குறை. கல்வியின் சாகரம் நீங்கள். எனக்கு அருள் புரிய வேண்டும். ஆளவந்தாரின் நிறைவேறாத ஆசையை நிறைவேற்ற பிரதிஜை எடுத்து வந்திருக்கிறேன். அதற்கு உங்களிடம் பாடம் கேட்பது மிக அவசியம். என்ன நிறைவேறாத ஆசை? வியாச சூத்திரங்களுக்கு விசிஷ்டாத்வைத வியாக்கியானம் காண்பதற்கு தகுதியில்லா என்னை தகுதியுடையவனாக்க வேண்டும் நீங்கள். சரி, பிறகு வாருங்கள் பார்ப்போம். இப்பொழுது இயலாது. பதினெட்டு தடவை சென்று வந்து விட்டோம். ஒரே பதில்தான். பிறகு வா. நான் என்ன தவறு செய்தேன்? நாங்கள் உங்களுடன் வருவது அவருக்கு பிடிக்கவில்லையோ? ஒருவேளை நீங்கள் தனியாக சென்றிருந்தால் அடுத்த தடவை சந்திக்கும் போது கேட்கிறேன். அதற்கு பதிலும் வைத்திருக்கிறேன். சுவாமி, திருக்கோசூர் நம்பி உங்களை அழைக்கிறார்.
சுவாமி, உங்களிடம் நான் என்ன சொன்னேன்? நீங்கள் சந்நியாசி, உங்கள் திருத்தண்டத்துடனும் பவித்திரத்துடனும் மட்டும் பாடம் கேட்க வாருங்கள் என்றேன். இவர்களை ஏன் அழைத்து வந்தீர்கள்? கூட்டம் போட்டா ரகசியார்த்தம் கேட்பது? சுவாமி, கூரேசர் என் பவித்திரம், முதலியாண்டான் என் திரிதண்டம். நீங்கள் சொன்னபடிதானே வந்திருக்கிறேன். சாமர்த்தியமான பதில்.